இன்றைக்கி நான் பேச போகிற வீடியோ எதுன்னு கேட்டால் ஃபேஸ் வந்து க்ளோ ஆகிறத பற்றி தான். ஃபேஸ் நல்லா இருக்கணும்னு உலகத்தில் எல்லாருமே நினைக்கிறோம். அதுக்கு எக்ஸ்டர்னலாக நிறையா நம்ம மேக்கப்ஸு, அப்புறம் ஃபேஸுக்கான ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் நம்ம நிறையா வாங்கி குமிக்கிறோம். அந்த மாதிரி குமிக்கிறது ரொம்ப நல்லது தான், கெட்டதுன்னு சொல்லலை. அதில் கெமிக்கல் இல்லாமல் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபேஸ் க்ளோ ஆகிறதுக்கு எப்படிங்கிறதுக்கும் அதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைஸ் பற்றியும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நம்ம மூஞ்சி பளபளன்னு மின்னணும், நல்லா இருக்கணும், ஏஜ் தெரியக்கூடாது, ரிங்கிள்ஸ் வரக்கூடாது அப்படின்னு உடம்பு மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுறவங்க உண்மையிலேயே அது ஒரு மிகவும் நல்ல குணம். செல்ஃப் லவ் தான் முக்கியம், செல்ஃப் கேர் தான் முக்கியம். நம்ம நல்லா பியூட்டிஃபுல்லாக அடுத்தவங்களுக்கு தெரியணுங்கிறது மிகவுமே ஒரு பாசிட்டிவான குணம். அப்படி இருக்கிறப்போ அதை பண்ணுற மேக்கப் ஆர்டிஸ்ட், அதை பண்ணுற ஒரு ஸ்கின் கேர் கிளினிக்ஸ், அதை பண்ணிகிட்டு இருக்கிற நிறைய சம்மந்தப்பட்ட ஒரு ஃபிட்னஸ் சென்டர்ஸ், இவங்கெல்லாம் ரொம்ப நல்லா உங்களுக்குன்னு நிறைய கைடன்ஸ் கொடுத்து நல்லா இருக்கிற மாதிரி பண்ணுறாங்க. செலிப்ரிட்டிஸ் ஆகட்டும், மாடல்ஸ் ஆகட்டும், இல்லை ஃபேமிலி உமன் ஆகட்டும், இல்லை ஒரு சாஃப்ட்வேரில் ஐடியில் வேலை பார்க்குறவங்களாகட்டும், இல்லை ஒரு மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களாகட்டும், ஹச்ஆர் ஆகட்டும், யாராக இருந்தாலும் அந்த ஃபேஸ் நல்லா இருக்கணும்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. ஃபேஸ் க்ளோவாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்கு எக்ஸசைசஸ் இந்த இதில் நான் சொல்லித்தரேன். ஃபேஸ் க்ளோவாக இருக்கணும்னு எக்ஸ்டர்னலாக நம்ம பண்ணிக்கிறதோட இன்டர்னலாக எக்ஸசைஸ் பண்ணணும். எப்படி எக்ஸசைஸ் பண்ணி தானே செஸ்ட்டு கரெக்டாக பாதுகாக்கிறீங்க, கை ஸ்ட்ரக்சரை கொண்டு வர்றீங்க, எக்ஸசைஸ் பண்ணி ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி ஃபேஷியல் மசில்ஸ்க்கு உண்டான எக்ஸசைஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். கிரிக்கெட் பிளேயர்ஸ் இன்னும் நிறைய பேர் வந்து சுவிங்கம் மெல்றதை பார்த்துருப்பீங்க. அது உண்மையிலேயே ஃபேஸுக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ் தான், ஃபேஸுக்கு பல்லுக்கு எல்லாமே. பட் சுவிங்கத்தில் இருக்கிற இனிப்பு அது நல்லதில்லை. பட் சுவிங்கம் மேல்றப்போ அந்த எச்சை, அதாவது ஃபஸ்ட்டு 1 2 3 தடவை மட்டும் துப்பிட்டு அதுக்கப்புறம் எச்சையை முழுங்கிட்டு இருக்கிறது எச்சிலே வந்து உடம்புக்கு நல்லது. அது தவிர அந்த மெல்றதுனால வந்து அந்த இடத்துக்கெல்லாம் வந்து நல்ல எக்ஸசைஸாக அமையுது. பட் சுவிங்கத்தில் கெட்டதும் இருக்குது. அதை எடுத்து எங்கேயாச்சும் ஒட்டி வச்சுறது, அந்த ப்ராடக்ட் வந்து ஹெல்த்தியான இதெல்லாம் கிடையாது நினைக்கிறேன். ஒரு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதை சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ அடுத்தது இதுக்குன்னு எக்ஸசைஸ் இருக்கிறத பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த ஒவ்வொரு மசில் பேரும் சொல்லிடுறேன். ஃப்ரான்டாலிஸ் இந்த மசில் பேருங்க. இது கொருகேட்டர் சூப்பர்சிலி, இது ஆர்பிகுலாரிஸ் ஆக்குலை, இது நேசாலிஸ், இது ரைசோரியஸ், இது ஆர்பிகுலாரிஸ் ஓரிஸ் அப்பர், ஆர்பிகுலாரிஸ் ஓரிஸ் லோவர், மென்டாலிஸ். சரிங்களா? அப்புறம் நர்வ் வருதுங்க. ஃபேஷியல் நர்வ், பக்கல், டெம்போரல், மேண்டிபிள், மேக்ஸிலரி, ஜைகோமேட்டிக் அந்த மாதிரி வருங்க. சரியா? இப்படி நர்வ்ஸ் வரும், அதுலேருந்து பிரான்ச்சஸ் வரும். இதுதான் ஃபேஷியல் நர்வ் சப்ளை பண்ணுறது. சரிங்களா? இப்போ மசில் பேர் சொல்லிட்டுனா எக்ஸசைசஸ் சொல்கிறேங்க. இப்போ வந்து ஃப்ரான்டாலிஸ் மசில் அந்த எக்ஸசைஸ் வேணும்னா நெத்தியை மேலே சுழித்து 10 வரைக்கும் வச்சிருந்து கீழே போட்டு 10 வரைக்கும், அதை 7 ரெப்பிட்டிஷன் பண்ணணும். அதே மாதிரி கொருகேட்டர் சூப்பர்சிலினா இப்படி நெத்தியை சுருக்கி 10 வரைக்கும் வச்சிருந்து லூஸாக விடுறது, அதை வந்து 7 தடவை செய்யணும். இதே வந்து ஐ எக்ஸசைஸ் வேணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐயில் இருக்கிற ஆர்பிகுலாரிஸ் ஆக்குலைக்கு வேணும்னா இப்படி ஜென்டலாக மூடி இப்படி வச்சுருக்கிறது, லுக்கிங் ஸ்டில் உத்து பார்த்து 10 வரைக்கும் வச்சுருந்து விடுறது, அடுத்து இருக்குமா மூடி விடுறது. இது மாதிரியே எல்லா மசிலுக்கும் எக்ஸசைஸ் இருக்குங்க. சுவிங்கம் கூட சொல்லிட்டேன், பட் எல்லா மசிலும் சொன்னேன்னா இப்போ எனக்கு டைம் ஆகுன்ட்டு நான் சொல்லலை. இந்த மாதிரி வந்து அப்புறம் ஐக்குன்னு எக்ஸசைஸ் இருக்குங்க. ஐ எக்ஸசைஸ் பண்ணால் ஐ பவர் நல்லா இருக்க தவிர ஐயே லுக்கே நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஐ கீழே இருக்க கருவளையம், அப்புறம் இங்கே ஸ்கின்னில் இருக்கிற பரு, அப்புறம் வந்து எல்லாத்துக்குமே எக்ஸசைஸ் இருக்குங்க. ஸ்கின்னில் இருக்க பருவெல்லாம் என்னன்னு நினச்சிங்க, நம்ம ஆயில் ஐட்டம் சாப்பிட்றது, நம்மளோட மன அழுத்தத்தில் இருக்கிறது, அப்புறம் நிறையா இந்த கெமிக்கல் சோப்பு யூஸ் பண்ணி அந்த வேர்வை துவாரமெல்லாம் அடைச்சிக்கிறது, அப்புறம் கையை வாஷ் பண்ணாமல் அடிக்கடி ஃபேஸை தொட்டுக்கிட்டே இருக்கிறது, ஃபேஸை தொட்டால் கிருமியெல்லாம் கூட போகும் இல்லைங்க, அந்த மாதிரிலாம் இன்னும் நிறையா இருக்குது. அதெல்லாம் அப்படியெல்லாம் பண்ணாமல் இருக்கணும். இதை தவிர உணவும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு. கண்டிப்பாக விட்டமின் சி தான் இல்லை, எல்லா விட்டமினும் கிடைக்கணும் உங்களுக்கு. ஆரஞ்சு தான் ஃபேஸுக்கு நல்லது க்ளோயிங்க்கு, இல்லை வந்து நெல்லிக்காய் தான் நல்லது, இல்லை வந்து
விட்டமின் சி இருக்கிற கொய்யா தான் நல்லது, இல்லைன்னா வந்து எலுமிச்சை பழம் தோலோட ஜூஸ் போட்டு குடித்தா தான் நல்லதுன்னு நினச்சிக்காதீங்க. அது நல்லது, ரொம்ப நல்லது. பட் எல்லா விட்டமினும் கிடைக்கணும். நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும், நார்ச்சத்து இருக்கிற உணவு எடுத்துக்கணும். அப்புறம் வந்து எக்ஸசைஸு அதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், உடனடி தீர்வு கிடைக்கும். எக்ஸசைஸ் வந்து அந்த இடத்துல இப்போ எக்ஸசைஸ் தானே உடம்புல இருக்க வேஸ்ட் ப்ராடக்ட் எல்லாம் வெளியேற்றுது. அதே மாதிரி இந்த ஃபேஷியல் எக்ஸசைஸோட போதுமான பத்தாதுங்க. கண்டிப்பாக இந்த நெக்கில் ஸ்டெனோக்ளிடோமாஸ்டர் ட்ரெபீசியஸ்க்கும் பண்ணணும். ஏன்னா பக்கத்தில் இருக்க மசிலும் போய் க்ளோ கொடுக்கும், அதாவது சர்க்குலேஷன் அதிகப்படுத்தும். இதோட போதுமான ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணணும். ப்ரீத் ஓவராலாக சுத்தப்படுத்தி விடும். ப்ரீத்திங் எக்ஸசைஸு கமெண்ட்டில் கூட எழுதியிருந்தாங்க, வெறும் லங்ஸில் இருக்கிற சுத்தம் படுத்த தான் செய்யும் அப்படிங்கிறது உண்மை கிடையாது. ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ஓவரால் பாடியவே சுத்தம் படுத்துகிற கெப்பாசிட்டி இருக்குது. எங்கே எக்ஸசைஸ் செஞ்சாலும் அது பக்கத்தில் இருக்கிறதுக்கும் சேர்ந்து யூஸ் ஆகும். ஸோ அதனால் ப்ரீத்திங் இதையெல்லாம் ஒரு இதாக கொண்டு வந்து ஒரு 7 நாள் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து அதை கண்டிப்பாக க்ளோ பண்ண வைக்க முடியும். அது தவிர பேசியல் பேல்சி, பெல்ஸ் பேல்சி இருந்தாலும் இந்த எக்ஸசைஸில் சரியாகும். ஃபேஷியல் பேல்சினா அப்பர் மோட்டார் நியூரான் லீசன், பெல்த் பேல்சினா லோவர் மோட்டார் நியூரான் லீசன். இதில் குளிர் காற்றுல போய் அந்த நரம்பு இன்ஃப்ளேம் ஆகி பாரிச வாயு நோயின்னு பேர், இன்ஃப்ளேம் ஆகி நீர் கோர்த்து அது வீங்கிக்கும். அது ஒரு ஃபொராமன் வழியாக ஓட்ட வழியாக போகும். அதை வீங்கிட்டு அதை அழுத்துறதுனால இங்கே எல்லாம் வந்து ஒரு சைடே வராமல் போயிடும், இப்படி இழுத்துக்கும். அப்புறம் அவ்வளோதான், ஃபேஸ் அழகு போச்சு, எல்லாம் போச்சு, அப்படி இருக்கும். ஆனால் அது 21 நாளைக்குள்ளே ரொம்ப நல்லா சரியாயிடும். எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தா போதும். தேவைப்பட்டால் சிலருக்கு எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேட்டர் பவர் 0 அளவுக்கு ஆயிடுச்சுன்னா அதில் 0 ஆகாது, பவர் 2, 3 இருக்கும். இப்படி தூக்க சொன்னால் கொஞ்சம் ப்ளூண்டு தூக்குற அளவுக்காச்சும் இருக்கும் ஃப்ளிக்கர் ஆஃப் கண்ட்ராக்ஷன். சிலருக்கு 0 ஒன்றுமே வராமல் போயிடும். அப்படி இருந்தாலும் இந்த எக்ஸசைசஸ் யூஸ் ஆகும். ஸோ ஃபேஸ் அழகாக இருக்கணும்னா இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். என்னன்னு கேட்டால், உண்மையிலேயே அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்க. இங்கே அன்பு, கருணை, ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எண்ணம், ஒரு மகிழ்ச்சியான மனநிலை, மகிழ்ச்சியான, நேர்மையான, நியாயமான, ரொம்ப ஒரு கருணையான, யாருக்கும் எந்த தீங்கு விளைவிக்காத சின்ன குழந்தைக்கு சமமான ஒரு மனநிலையை நம்ம வச்சுருந்தோம்னா, அப்படிப்பட்டவங்கள நம்ம இருந்தோம்னா கடவுள் வந்து நம்மளை கண்டிப்பாக நல்லா காப்பாற்றுறாரு. அது வந்து சயின்ஸு. நம்மளே நல்லா இருக்கலாம். அப்படி இருந்தால் ஃபேஸ் ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா இடத்துலையும் நீங்கள் அட்ராக்டிவாக தான் இருப்பீங்க. அந்த ஒரு மகிழ்ச்சி வந்து மூஞ்சில் தெரிஞ்சிடும், அந்த ஒரு எண்ணம் வந்து மூஞ்சில் தெரிஞ்சிடும், கருணை தெரிஞ்சிடும். உங்கள் மேலே லாட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்துடும். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.